புதிதாக வீடு கட்டுபவர்கள் வாஸ்து விதிப்படி தெய்வாம்சம் உள்ள வீடாக அமைத்து வளமான வாழ்வு பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகலம் வடக்கு தெற்காக 22 அடிகள், நிகலம் கிழக்கு மேற்காக 26.6 அங்குலம் அடிகள். இதற்கு 583 சதுரடிகள் கொண்ட வடக்கு திசை தலைவாசல் அமைப்பில் மற்றொரு வீட்டின் வாஸ்து வரைபடம் விளக்கம் உள்ளே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். வணக்கம். இந்த பதிவின் மூலம் கிழக்கு தலைவாசல் உள்ள வீட்டின் வாஸ்து வரைபடத்தை பார்ப்போம். முதல்ல கிழக்கு தலைவாசல் என்றால் கிழக்கு திசையில் சாலை செல்லும் என்று அர்த்தம். இப்போ முதல்ல திசைகளை பார்ப்போம். அதாவது இது கிழக்கு, இந்த திசையில் இது இப்படி இந்த சாலை செல்லும். இது சாலை. இது கிழக்கு திசை. இது மேற்கு. இது வடக்கு. இது தெற்கு. ஓகேவா? இது இது கிழக்கின் மையப்பகுதி. இது இந்திரன் குண்டான திக்கு. இது தென்கிழக்கு. இது அக்னி. இது தெற்கின் மையப்பகுதி. இது யமன். இது தென்மேற்கு மூலை நிருதி. இது மேற்கின் மையப்பகுதி வருணன். இது வடமேற்கு மூலை வாயு. இது வடக்கின் மையப்பகுதி குபேரன். இது வடகிழக்கு. இது வடகிழக்கு ஈசானன். இப்போ திசைகள் பார்த்துட்டோம். இப்போ அளவுகள் பார்ப்போம். அதாவது இதுவரை நம்ம இத்தனை பதிவில் நம்ம வேற அளவு பார்த்துருப்போம். இப்போ இந்த அளவு, இந்த பதிவில் நம்ம புதுசாக ஒரு அளவு எடுத்து நம்ம கிழக்கு தலைவாசல் உள்ள வீட்டின் வாஸ்து வரைபடத்தை பார்ப்போம். அதாவது இது அதாவது நிகலம் கிழக்கு மேற்காக 26 அடிகள். அகலம் வடக்கு தெற்காக 26 அடிகள். இதற்கு மொத்தம் 676 சதுர அடிகள். 676 சதுர அடிகள். அப்போ கிழக்கு மேற்காக இது 26 அடிகள். இதற்கு நேர் எதிர் திசை இதுவும் 26 அடிகள். கிழக்கு பக்கம் அதாவது வடக்கு தெற்காக 26 அடிகள். இதுக்கு எதிர் திசையும் 26 அடிகள். இது கிழக்கு திசை. கிழக்கு திசையில் தலைவாசல். ஓகேங்களா? இப்போ இது இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன்,
வாயு, குபேர, ஈசானன். இது வந்து அஷ்டதிக் பாலகர்கள். அதாவது இது இந்த திசைகளை ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம வந்து வீடு கட்டி முடித்த பிறகு கிரகப்பிரவேசம் செய்வாங்க. அதுக்கு முந்தின இரவு வந்து அஷ்டதிக் பாலகர்கள், இந்த தெய்வங்களுக்கு வந்து நாம நிலநிறுத்துறோம். இந்த தெய்வங்களை நம்ம இந்த வீட்டுக்குள்ள நாம வசிக்கிறோம். இந்த தெய்வங்களை வந்து நாம வந்து பூஜையின் மூலமாக நாம வந்து நிலைநிறுத்துறோம். ஏன்னா நாம உள்ள வசிக்கிற நம்மளுக்கு வந்து பாதுகாப்பா தங்கி இருந்து நம்மளை என்னைக்கும் காப்பாங்க. அதுக்கு தான் வந்து வாஸ்து பூஜை. அதுக்காக தான் வந்து நம்ம எப்பவுமே வந்து வாஸ்து விதியில வந்து வீட்டை சுற்றி ஒரு 3 அடி 2 அடி ஆள் சுற்றி வர அளவுக்கு இடம் இருக்குன்றது வாஸ்து விதி. சரிங்களா? ஏன்னா காவலுக்கு வந்து தெய்வங்களும் சரி, தெய்வங்களுக்கு துவார பாலகர்களும் சரி, கோயிலில் கர்ப்பகிரகத்தில் இருக்கிற தெய்வத்துக்கும் துவார பாலகர்கள் வெளியே தான் காவலாக இருப்பாங்க. நாம் உள்ள வசிக்கிற இந்த நம்மளுக்கு வந்து இந்த அஷ்டதிக் பாலகர்கள் தான் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக துஷ்ட சக்திகள், கந்திஷ்டிகள், கெட்ட சக்திகள், தீய சக்திகள் இதெல்லாம் எதுவுமே அண்டாமல் நம்ம இந்த தெய்வங்களை வந்து வெளியே தான் வந்து பூஜை செய்து, வாஸ்து பூஜையில் இந்த பூஜை செய்து தெய்வங்களை வந்து நாம் நிலைநிறுத்துவோம். அதுக்கு தான் வந்து இடம். ஓகேங்களா? அது இப்போ வந்து அடுத்து வந்து திசைகள் பார்த்துட்டோம், அளவுகள் பார்த்துட்டோம். இப்போ வந்து எந்த திசை எந்த அளவுன்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து சதுரடியும் பார்த்துட்டோம். சுவர் அளவு பார்ப்போம். இப்போ வந்து சுவரின் அளவு. இப்போ இந்த சுவர் வந்து 9 அங்குலம் சுவர். இப்போ இதுவும் வந்து 9 அங்குல சுவர். இப்போ இந்த சுவர் 9 அங்குல சுவர். இது வந்து 9 அங்குல சுவர். அப்போ இந்த சுவர் அதாவது சமையலறை வாசல், படுக்கையறை வாசல் இவைகள் நிற்கும் இந்த சுவரும் 9 அங்குல சுவர். அடுத்து இது அதாவது படுக்கை அறைக்கும் சமையலறைக்கும் இடைப்பட்ட எந்த சுவரும் 9 அங்குல சுவர். இப்போ இது வந்து சமையல் அறை. சமையல் அறை. இது படுக்கை. படுக்கை அறை. இது வந்து படுக்கை அறை. இது வந்து பூஜை அறை. இது பூஜை அறை. இது இணைப்பு கழிவறை. இது வந்து வரவேற்பறை, ஹால். ஓகே, எது எந்த அறைகள்னு பார்த்துட்டோம். இது வந்து படி. இங்கே வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு டாய்லெட் வேணும்னா நீங்கள் வந்து அமைத்து கொள்ளலாம். இது வந்து கேட் வந்து 5 அடி. இது மெயின் டோர். இது வந்து 3 அடி அல்லது 3 அடி 3 அங்குலம் அல்லது 3 அடி 6 அங்குலம் இந்த அளவுகளில் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இது வந்து படி வந்து தெற்கு பார்த்து ஏறி வலது பக்கம் ஒரு யூட்டர்ன் அடித்து பிறகு வந்து மொட்டை மாடிக்கு செல்வது போல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அல்லது மொட்டை மாடிக்கு இந்த இடத்தில் செல்வது போல நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். இது வந்து இந்த பகுதி வந்து கீழே வந்து போர்ட்டிகோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இது பால்கனியாக வரும் உங்களுக்கு. இது சமையல் மேடை. இது இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அடுப்பு அமைக்கும் இடமாகவும், இது வந்து வாஷ் பேஷன். இந்த இடத்துல நீங்கள் வந்து வாஷ் பேஷன் அமைக்கும் பகுதியாக அமைப்பில் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம்.
இப்போது இந்த டாய்லெட்டுக்கும் இந்த பூஜை அறைக்கும் இடைப்பட்ட சுவர், இந்த சுவர் வந்து இது 9 அங்குலம் சுவர் அல்லது 4 அங்குல சுவராகவும் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இந்த சுவர் இது 4 அங்குல சுவராக நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இப்போ அறைகளின் அளவுகளை பார்ப்போம். முதல்ல படி, அப்புறம் இந்த அளவு மறந்துட்டோம். இப்போ வந்து இது வந்து அதாவது இந்த மெயின் டோர் அமைக்கும் இந்த சுவரானது இதுவும் 9 அங்குல சுவர். இப்போ இந்த படி, இந்த சுவருக்கும் இந்த சுவருக்கும் இடைப்பட்ட இந்த படியின் அளவு 6 அடி 6 அங்குலம். 6 அடி 6 அங்குலம். சமையலறை கிழக்கு மேற்காக 6 அடி 6 அங்குலம். படுக்கை அறை, அதாவது தென்மேற்கு மூலையில் படுக்கை அறை கிழக்கு மேற்காக 10 அடிகள். படுக்கை அறை வடக்கு தெற்காக இந்த பகுதி 9 அடி 6 அங்குலம். 9 அடி 6 அங்குலம். இணைப்பு கழிவறை வடக்கு தெற்காக 7 அடி 6 அங்குலம். 7 அடி 6 அங்குலம். கிழக்கு மேற்காக இணைப்பு கழிவறை 4 அடிகள். பூஜை அறையும் 4 அடிகள். பூஜை அறை வடக்கு தெற்காக 6 அடிகள். இப்போ இது வந்து மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சுவரின் வெளிப்பகுதியிலிருந்து இந்த மெயின் டோரும் இந்த சுவர் அளவும் வந்து மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பகுதியிலும் சந்திரனுடைய பகுதியிலும் தலைவாசல் அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு தலைவாசல், அதில் முதல்ல வந்து கிழக்கு சூரியனுடைய கிழக்கு திசையில் சூரியனுடைய பகுதியாகவும், அடுத்து சந்திரனுடைய பகுதியாகவும், அடுத்து செவ்வாயினுடைய பகுதியாகவும், அடுத்து புதனுடைய பகுதியாகவும், அடுத்து குருவனுடைய பகுதியாகவும் வரும். அதில் வந்து நான் வந்து சூரியனுடைய பகுதியாகவும், சூரியனுடைய பகுதியும் சந்திரனுடைய பகுதியும் நான் வந்து மெயின் டோர் அமைத்திருக்கேன். இதில் வந்து உங்களுடைய ஜாதகப்படி முதல்ல வந்து மெயின் டோரே வந்து உங்கள் ஜாதகப்படி கிழக்கு தலைவாசல், ஜாதகத்தில் யோகம் இருக்கிறவங்க கிழக்கு தலைவாசல் அமைத்துக் கொள்ளலாம். அந்த கிழக்கு தலைவாசல்லையும் எந்த கிரகத்தினுடைய பகுதியில் நாம் வந்து மெயின் டோர் அமைக்கணுன்றது அது ஜாதகத்தில் தான் பார்க்கணும். ஏன்னா ராசிப்படி வந்து சரியாக வராது. ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை அனுசரித்து நாம் வந்து அந்த இடத்த வந்து நாம் சூஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பகுதியில் பாதியும் சந்திரனுடைய பகுதியிலையும் நம்ம வந்து அமைச்சிருக்கோம். அடுத்து செவ்வாய் பகுதி வரும். சப்போஸ் சிலருக்கு வந்து செவ்வாயினுடைய பகுதி நல்ல ஒரு அமைப்பில் ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் செவ்வாயினுடைய பகுதியில் அமைத்துக் கொள்ளலாம். அடுத்து புதனுடைய பகுதியில் புதனுடைய அமைப்பு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அந்த கிரகத்தினுடைய பகுதியில் நாம் அமைத்துக் கொள்ளலாம். அடுத்து குருவனுடைய அமைப்பு சிறப்பாக இருந்தால் அந்த பகுதியில் நாம் வந்து தலைவாசல் அமைத்துக் கொள்ளலாம். அது வந்து ஜாதகத்தில் உள்ள யாருக்கு, அதாவது கிழக்கு தலைவாசலில் நான் வந்து சூரியனுடைய பகுதியிலும் சந்திரனுடைய பகுதியிலும் அமைச்சிருக்கேன். இது வந்து எப்படி தீர்மானிக்கணும்னா அது அவங்களுடைய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கிரகத்தினுடைய அமைப்பை நாம் எடுக்கணும். அதாவது இது வந்து கிழக்கு தலைவாசல், அதில் வந்து சூரியனுடைய பகுதியிலையும் சந்திரனுடைய பகுதியிலையும் நான் வந்து மெயின் டோர் வந்து அமைச்சிருக்கேன். வந்து உங்கள் ஜாதகப்படி யாருக்கு அவங்க எந்த, அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு இந்த கிரகங்களின் பகுதிகளில் ஜாதகப்படி யாருக்கு எந்த இடத்துல வந்து யோகமாக இருக்கோ அதன்படி நாம் அமைத்தோம் என்றால், தலைவாசலை அமைத்தோம் என்றால், அதாவது அந்த வீட்டில் வாழ்வதற்கு ஒரு சிறப்பான யோகத்தை அந்த தலைவாசல் என்றது நமக்கு தரும்.
சரிங்களா? இது அதுக்கப்புறம் வீட்டினுடைய அளவுகள் பார்த்தோம். இப்போது இது 9 அடி 6 அங்குலம், சமையலறை வடக்கு தெற்காக 9 அடி 6 அங்குலம். இப்போ கேட் 5 அடி, மெயின் டோர் 3 அடி, அதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஹால் கிழக்கு மேற்காக 12 அடி 9 அங்குலம், வடக்கு தெற்காக 14 அடி 3 அங்குலம் உங்களுக்கு வரவேற்பறை கிடைக்கும். ஹால் இது சமையலறை 3 அடி அளவில் நீங்கள் உள்ளே செல்வதற்கு வழி அமைத்துக் கொள்ளலாம். படுக்கை அறையும் தலைவாசல் அளவு 3 அடி அகலத்தில் நீங்கள் உள்ளே செல்வதற்கான ஒரு வழி அகலத்தில் அமைத்துக் கொள்ளலாம். படுக்கை அறை 95 சதுர அடிகள் கொண்ட அறையாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஜன்னல் அளவு பார்ப்போம். அதாவது இந்த இடத்தில் ஒரு ஜன்னல், இந்த இடத்தில் ஒரு விண்டோ, பிறகு இந்த திசையில் அதாவது வடக்கு திசையில் 2 ஜன்னல் அமைப்பு, கிழக்கு சுவற்றில் இங்கே ஒரு விண்டோ, சமையல் அறைக்கு இந்த இடத்தில் ஒரு விண்டோ, தெற்கு திசையில் உங்களுக்கு இடம் காலி இருந்தால் இந்த திசையில் நீங்கள் ஒரு ஜன்னல் அமைத்துக் கொள்ளலாம். படுக்கை அறையிலும் நீங்கள் இந்த திசையில் ஒரு ஜன்னல் அமைத்துக் கொள்ளலாம். மேற்கு படுக்கை அறைக்கு மேற்கு திசையில், அதாவது உங்களுக்கு மனைக்கு மேற்கு திசையில் இடம் காலி இருந்தால் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த இடத்தில் ஒரு ஜன்னல் அமைத்துக் கொள்ளலாம். இந்த இடத்தில் இணைப்பு கழிவறைக்கு ஒரு வெண்டிலேட்டர் அமைப்பை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். பூஜை அறைக்கு எந்தவித திறந்தவெளி அமைப்புகள், ஜன்னல், வெண்டிலேட்டர் அமைப்புகள் எதுவும் அமைக்கக்கூடாது. பிறகு லேப்ட் இந்த திசையில் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இதற்கு கீழே இந்த 2 திசைகளிலும் நீங்கள் கபோர்டு அமைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் 2 திசைகளில், தெற்கு மேற்கு திசைகளில் லேப்ட் மற்றும் கபோர்டுகள் அமைத்துக் கொள்ளலாம். அல்லது ஒரு திசையில் எந்த திசை வேண்டுமானால் ஒரு பக்கத்தில் மட்டுமே கூட நீங்கள் லேப்ட் அமைத்துக் கொள்ளலாம். அதே போன்று உங்களுக்கு படுக்கை அறையிலும் லேப்ட் அமைப்பு தேவைப்படும் பட்சத்தில் அமைத்துக் கொள்ளலாம். இல்லை தேவைப்படாத பட்சத்தில் 2 பக்கமும் நிறுத்திக் கொள்ளலாம். அல்லது ஒரு பக்கத்தில் தேவையென்றால் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். டாய்லெட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கபோர்டு அமைப்பு வேண்டுமென்றால் இந்த திசையில் நீங்கள் ஒரு கபோர்டு அமைத்துக் கொள்ளலாம். பூஜை அறை கிழக்கு பார்த்து, சுவாமியினுடைய முகம் கிழக்கு பார்த்த பூஜை அறை கொண்ட ஒரு அறையாக நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். பிறகு டிவி நீங்கள் இந்த வடக்கு சுவற்றில் இந்த இடத்தில் நீங்கள் டிவி அமைத்துக் கொள்ளலாம். வாஷ் பேஷன் இந்த இடத்தில் நீங்கள் வாஷ் பேஷன் அமைத்துக் கொள்ளலாம். கழிவுநீர் குழி, அதாவது உங்களுக்கு இணைப்பு கழிவறை வீட்டிற்குள் தேவை இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெளிப்பக்கத்தில் உங்களுக்கு இடம் காலி இருக்குமானால் இந்த இடத்தில் நீங்கள் ஒரு அறை அமைத்து அதற்கு கிழக்கு பக்கத்தில் குழி அமைத்துக் கொள்ளலாம். மலக்குழி, கழிவுநீர் குழி, அல்லது அதற்கு அறைக்கு முன்பக்கத்திலும் மலக்குழி, கழிவுநீர் குழி அமைத்துக் கொள்ளலாம். அல்லது வடமேற்கு, அதாவது வடக்கு பக்கம் வடமேற்கில் உங்களுக்கு இடம் காலி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்தில் அறை அமைத்து குழி அமைத்துக் கொள்ளலாம். அல்லது இப்படி இந்த இடத்திலும் நீங்கள் குழிகள் 2 மலக்குழியும் கழிவுநீர் குழியும் அமைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு இணைப்பு கழிவறை வீட்டிற்குள் தேவையில்லாத பட்சத்தில் நீங்கள் வெளிப்பக்கத்திலும் அமைத்துக் கொள்ளலாம். தேவைப்படும் பட்சத்தில் வீட்டிற்குள் இணைப்பு கழிவறை அமைத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்.
அதாவது படிக்கு கீழே ஒரு கழிவறை அமைத்து கொள்ளலாம். அடுத்து போர் அமைப்பு வந்து வடமேற்கு வடகிழக்கு பகுதியில் இந்த வழிக்கு நேராக இல்லாமல் சற்று இந்த இடத்தில் ஒரு போர் அமைப்பு, குடிநீருக்கு போர் அமைப்பு அமைத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் வடக்கு திசையில் இந்த இடத்தில் ஒரு போர் அமைத்துக் கொள்ளலாம். இந்த இடத்திலும் அமைத்துக் கொள்ளலாம், இந்த இடத்திலும் அமைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? இப்படியும் அமைத்துக் கொள்ளலாம். இந்த வழியை விட்டு மற்ற இந்த இடத்தில், இதற்கு மேல் வேண்டாம், இந்த இடத்தில் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அடுத்து பீரோ வந்து இந்த இடத்தில் நீங்கள் லேப்டுக்கு கீழே பீரோ அமைப்பு அமைத்துக் கொள்ளலாம். படுக்கை அறை, அதாவது படுக்கை கட்டில் வந்து நீங்கள் கிழக்கு திசையில் கால் நீட்டும்படி படுக்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வாட்டர் டேங்க் வந்து இந்த தென்மேற்கு மூலை வெட்டும் பகுதியில் இருந்து ஒரு 2 அடி 3 அடிகள் தள்ளி இந்த இடத்தில் நீங்கள் டேங்க் அமைப்பு அமைத்துக் கொள்ளலாம். அதே போல இந்த பகுதியிலும் நீங்கள் வாட்டர் டேங்க்கு நீங்கள் வந்து அமைத்து தண்ணீர் சேமிக்கும் விதமாக நீங்கள் சேமித்து அதை பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்தில் நீங்கள் வாட்டர் டேங்க் நிலைநிறுத்தி கொண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ வந்து கதவு அமைப்பு பார்ப்போம். அதாவது இதற்கு வந்து கதவு அமைப்பு தலைவாசலுக்கு கதவு அமைப்பு, கேட் வந்து உங்களுக்கு 2 கதவு அமைப்பு போன்று இருந்தால் இப்படி அமைத்துக் கொள்ளலாம். இல்லை அதாவது ஒரே கேட் அமைப்பு, ஒற்றை கதவு அமைப்பு என்றால் இந்த திசையில் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். சமையல் அறைக்கு கதவு அமைப்பு இதுதான் சரியான முறை. வந்து படுக்கை அறைக்கு இந்த திசையில் நீங்கள் கதவை இணைத்துக் கொள்ளலாம். பூஜை அறைக்கு 2 கதவு அமைப்பு மிகவும் உத்தமமான சுபபலன்களை தரும். பூஜை அறைக்கு பூஜை அறை இதனுடைய மையப்பகுதி, கதவனுடைய மையப்பகுதிக்கு நேராக நீங்கள் விநாயகர் படத்தில் விநாயகர் இந்த இடத்தில் இருப்பது போன்று நீங்கள் பூஜை அறையின் கதவுகளும் படமும் நீங்கள் அமைத்துக் கொள்வது மிகவும் சுப பலன்களை தரும். அதாவது கிழக்கு மேற்காக 26 அடிகள் நிகழம், அகலம் வந்து வடக்கு தெற்காக 26 அடிகள். இதற்கு மொத்த சதுரடிகள் 676. கிழக்கு தலைவாசல் வீட்டின் வாஸ்து வரைபடம். ஒரு சமையல் அறை, ஒரு படுக்கை அறை, வரவேற்பு அறை, பூஜை கபோர்டு, இணைப்பு கழிவறை, போர்டிகோ, படி அமைப்பு கொண்ட வடக்கு திசை தலைவாசல் வீட்டின் வாஸ்து வரைபடம் பார்த்தோம். இதே அளவுகளில் வீட்டை அமைத்து சகல நன்மைகளை பெறவும். சுபம்.